திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனவேல் காக்க என மந்திரத்தை குறைந்தபட்சம் 6 முறையாவது சொல்லிவிட்டு நீங்கள் இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக உங்களுக்கு அமையும். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள். கிழமை திங்கட்கிழமை. நட்சத்திரம் ஆயில்யம். சந்திராஷ்டமம் போராடம். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம், திருதி, திதி வளர்பிறை தசமி, கரணம் தைத்துளை, சூலம் கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்கள் மனசில் நினச்ச காரியம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, புதிய மாற்றங்கள் செய்வீங்க. அதனால் கடினமான உழைப்பு, அதாவது பணிச்சுமை கூடும், கடின உழைப்புகள் தேவைப்படும். இவ்வளவு செஞ்சாலும் நீங்கள் எப்படியும் ஒரு கால விரயம், அலைச்சல்கள், பண விரயத்தை சந்திக்க நேரிடும். அதை தவிர்க்க முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். குழந்தைகளின் தேவைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று சகோதரர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். சகோதரர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். நினைத்த காரியங்களை செய்து குடும்ப அங்கத்தினர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவை தவிர்க்க முடியாததால் அனுசரித்து போகவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால், அதாவது பாடச்சுமை கூடுதலாக இருப்பதால் திட்டமிட்டு படிக்கவும். அதே நேரத்தில் கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும். கிளான்ஸ் ரீடிங் இல்லாமல் நல்ல டீப் ரீடிங் பண்ணி திட்டமிட்டு செயல்படும் போது அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும், கணவரின் ஆலோசனைகளை கேட்டு நடக்கவும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும், பணிச்சுவை கூடும். குழந்தைகளின் தேவைகளை அறிந்து அவர்களை தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி ஆழ்த்துங்கள். ரிஷபம். உங்கள் சொல்லும் செயலும் சிந்தனையும் முயற்சிகள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒருமுகமாக செயல்பட்டு வெற்றியை தேடித்தரும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்த காரியங்களை ஒரு கடும் முயற்சியின் பேரில் அதில் செய்து காணித்து வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு நன்றாக இருக்கும். ஆனால் அவருடன் ஆக்ரோஷமான வாத விவாதங்களை தவிர்க்கவும். சகோதரர்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கணிதம் சார்ந்த துறைகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கொஞ்சம் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு அதிக சிரமம் எடுத்து வெற்றியும் காண்பீர்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு துறைகளில் உள்ள படிப்புகளில் நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறுவீங்க. நல்ல திட்டமிட்டு செயல்படுவதால் மகிழ்ச்சியாக தேர்வுகளை செய்து நல்ல அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. குழந்தைகள்
உங்கள் விஷயத்தை கேட்டு நடப்பாங்க. குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றீங்க, நீங்கள் விரும்பினபடி குழந்தைங்க நடப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் கணவன் மட்டும் கொஞ்சம் அவருடைய தேவை என்னன்னு பார்த்து வாத விவாதங்களை தவிர்த்து அவருடன் பழகி வரும்பொழுது இந்த நாள் இனிய நாளாய் அமையும். மிதுனம், இன்று உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே வேலையில் இருக்கக்கூடிய அந்த வெற்றியை நோக்கியே இருக்கும். வெற்றியும் காண்பீங்க. ஏன்னா ஒரு வேலை வெற்றிகரமாக நடப்பதற்கு என்ன வேணும்? சொல், செயல், சிந்தனை ஒருங்க வேண்டும், ஒத்து வரணும். ஆனால் அது எல்லாமே நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வெற்றிகள் தானாக குவிக்கக்கூடிய நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாமர பேச்சுக்களை தவிர்க்கவும், சகோதர ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் ஆதாயம், ஆதரவு உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளுக்காக சில செலவுகளையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நினைத்த பாடங்களிலிருந்து அல்லது படித்த பாடங்களிலிருந்து கேள்விகள் வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் கடமையை என்று படிக்காமல் ஒரு ஈடுபாடோடு படிக்கும்பொழுது பாடங்கள் எளிதில் மனனமாகும். பெண்களை பொறுத்தவரையில் சுய பச்சாத்தாபம் ஏற்படும். குடும்பத்தில் ஆக்ரோஷமான பேச்சுகளை தவிர்க்கவும், அதிகார போக்கினை தவிர்க்கவும், மற்றபடி குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் செய்யும் செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் செய்யும் பெண்களுக்கு உங்களுடைய திறமைகள் மதிக்கப்பட்டு பாராட்டுகளும் மரியாதையும் புகழும் கிடைக்கும். கடகம், நீண்ட நாட்களாக செய்யாமல் இருந்த முயற்சிகள், மாற்றங்கள், அதாவது தூசி தட்டி எடுத்து அதெல்லாம் இன்றைக்கி நடப்பிலாக்கி எக்ஸிக்யூட் பண்ணி அது வெற்றிகரமாக முடித்து காமிப்பீங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகள் ஆதரவு இருக்கும், செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களை பார்த்து பேசாதவங்க கூட, ஓ சூப்பராக பண்ணுறீங்களே, இதை மாதிரி செய்கிறது எங்கள் லிஸ்ட்டில் இல்லையே, நீங்கள் தூள் கிளப்பிட்டீங்க அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. மதிப்பு மரியாதை கூடும், பாராட்டு கிடைக்கும். சில சமயங்களில் பதவி உயர்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகாரப்போக்கு, அதிகார பேச்சுக்களை தவிர்க்கவும், குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சகோதரர் அவருடைய தேவைக்காக நாடி வருவார். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவரை மகிழ்வியுங்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையின் பணி சுமையில் பங்கெடுத்து கொண்டால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற முயற்சிகள், மாற்றங்களை செய்து வம்பில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் பணிசுமை அதிகமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். குழந்தைகளின் வளர்ச்சி மன திருப்தியை தரும். கணவரின் பணிச்சுமையை பங்கெடுத்து கொண்டால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். சிம்மம், எல்லாருக்கும் நாக்கில் சனிம்பாங்க. உங்களுக்கு நாக்கில் வாக்கில் எல்லாத்துலேயும் சனி இருக்குது. அதனால் அஷ்டமத்தில் சனி இருக்குது, நாக்கில் சனி இருக்குது, வாக்கில் சனி இருக்குது. சரியோ சனி. அதனால் பார்த்து பேசுங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிருங்கள். வீண் வாத விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். வீண் பிரச்சனைகளை இழுத்து போட்டு வம்புக்கு போயிடாதீங்க. பிரச்சனை உண்டாக்குனவன்ட்ட போய் பஞ்சாயத்து பண்ண போய் கடைசியில் அவன் 2 பேரும் சமாதானமாகி போயிடுவான். நீங்கள் பிரச்சனைன்னு மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் தனியாக இருக்காமல் என்னோட பேசி பழகி இருங்க. ஜாலியாக இருக்கும். குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதர செயல்பாடுகள் உங்களுக்கு மன அதிருப்தியை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள்
மன திருப்தியை தரும். வாழ்க்கை தன்னுடைய பணி சுமையை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அது ஆறுதலாக இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் விரக்தி இல்லாமல், மன சலிப்பு இல்லாமல் ஈடுபாடோடு படிங்க, நல்லா படிக்கலாம். கல்லூரி மாணவர்கள் அவசர கதியில் படிக்காமல் ஆழ்ந்து படித்தால் நன்மைகள் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற மாற்றங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் இதெல்லாம் தவிர்த்துடுங்க. குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க. அனாவசியமான பேச்சுக்கள் வேண்டாம். யார்கிட்டையும் வம்பு வழக்குக்கு போக வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும்தான், தொழில் செய்கிற பெண்களுக்கு சேர்த்து தான். ஏன்னா தொழில் செய்கிற பெண்களுக்கு அதிகாரிகளால் பிரச்சனைகள் வரலாம், சக ஊழியர்களால் பிரச்சனை வரலாம், பெண்களால் பிரச்சனை வரலாம், மாற்றுமொழி பேசுபவர்களால் பிரச்சனை வரலாம். பிரச்சனை கொடுக்கறதுக்கு சுற்றி ஆள் இருக்கும்போது பரம மௌனம் ஔஷதம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. கன்னி, நீங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் வரும். வியாபாரம், வணிகம் முன்னேற்றத்தை காணும். கூட்டுத்தொழில், கூட்டு முயற்சிகள் நல்ல லாபத்தை தரும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஆதாயம், ஆதரவு உண்டு. தொழில்சார் பயணங்கள், சிறிய பயணங்கள் அங்கே ஒன்று இங்கே செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்கள், பெண்கள், சக ஊழியர்கள், அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப அங்கத்தினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் உங்களுடைய வேலை சுமையை பங்கெடுத்து கொள்வார்கள். கணவர் உங்களுக்கு அல்லது வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் திறம்பட செயல்பட்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் இது. பெண்களை பொறுத்தவரையில் தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நண்பர்கள், சக ஊழியர்கள், தோழிகள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று வருமானங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். துலாம், எப்போ பார்த்து நமக்கு தான் வேலை கொடுக்கலான்னு, அடுத்த வேலையோடு நம்மகிட்ட தான் கொடுக்குறான்னு, ஆனால் வேலை சும்மா தான் இருக்க தவிர வேலைக்கு தந்த ஊதியம் இல்லை, வேலைக்கு தந்த அங்கீகாரம் இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கடின உழைப்பின் பரிசாக என்று புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், புதிய அங்கீகாரங்கள் எல்லாம் வரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். இது நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துருக்கிறது, இன்றைக்கி நேரத்தைக்கு இல்லை. அது வரும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் புதிய பொறுப்புகள் வரும்போது, புதிய பதவிகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பணிச்சுமையும் கூடும். அதை நீங்கள் சமாளிக்கிற பக்குவத்தில் தான் இருக்கிறீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபன பேச்சுக்களை தவிர்த்தால் உங்கள் செல்வாக்கு கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். பெரியவர்கள் ஆசி உண்டு, பெற்றோர்கள் ஆசி உண்டு. சகோதரன் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தரும். கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்து போகும்போது தேர்வில் எளிதாகவும் அதிகமாகவும் மதிப்பெண்களை பெற வாய்ப்பிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் தோன்றும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். பணிச்சுமை கூடும். வீட்டிற்கும் பெண்களுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் வந்து சேரலாம், அல்லது உறவினர்கள் விருப்பத்தை நிறைவேறுவதற்காக நீங்கள் அதிக உழைப்பை செய்ய வேண்டியிருக்கும். விருச்சிகம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதில் தடை தாமதங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் தோன்றும். இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றாமல் உங்கள் கண் துயிலாது, வேறு பணி செய்யாது.
அதனால் இந்த வெற்றி உங்களுக்குத்தான். வருகின்ற பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதை மாற்றுவதை கண்டுபிடித்து சரி பண்ணுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அனுபவமான முதிர்ச்சியான பேச்சுக்கள் குடும்ப அங்கத்தினர்களை வழிநடத்தும். அவர்கள் உங்களுக்கு சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்கும். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்கள் விமர்சனம் செய்வதை தவிர்த்து விட்டால் உங்கள் மன அழுத்தம் குறையும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு, ஆசிகள் உண்டு. சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் பேங்கிங், கமர்ஷியல், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பாடங்களை அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். அவர்கள் படித்த பாடங்களை அல்லது படித்த விஷயங்களை தேர்வுக்கு வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கல்லூரி மாணவர்கள் படித்த பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்வதால் எளிதாகவும் அதிகமாகவும் மதிப்பெண்களை பெற வாய்ப்பிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள் தோன்றினாலும் இறுதியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் அதிகாரிகள், சக ஊழியர்கள், பெண்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு, சகோதரர் ஆதரவு உண்டு, வாழ்க்கை துறையின் ஆதரவும் உண்டு. தனுசு, உங்கள் திறமைகள், தெளிவான திட்டங்கள் எல்லாம் வேலை செய்யும் இடத்தில் வெளிச்சத்திற்கு வரும். இது வரைக்கும் நீங்கள் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து நீ இப்பெல்லாம் பண்ணுவியாப்பா, தெரியாமல் வச்சு தெரிஞ்சுதான் அன்றைக்கே இந்த வேலையெல்லாம் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் கொடைக்குள்ளேயே இருந்துட்டோம். இன்றைக்கி தான் நமக்கு இன்னொருத்தர் கொடை பிடிக்கிற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறோம். அதற்கான நாள் என்று அனுபவிங்க. நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் ஆதரவு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. பெற்றோர்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுக்கு பாடச்சுமை அதிகமாக இருப்பதால் அல்லது பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து டியூஷன், குரூப் ஸ்டடி, இல்லை கைடன்ஸ் வேணுமா அல்லது கைடு வேணுமா, எதை வேணுமோ கேட்டு வாங்கி கொடுத்து அவங்கள பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதோட வேறு என்ன வேணும்? மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் பழைய பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்தால் எளிதாகவும் அதிகமாகவும் மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். புது சிலபஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க கடைசி நேரத்தில், அல்லது படித்த பாடங்களை திருப்பி பிளாங்க் ஆனதெல்லாம் திருப்பி படிக்கும்போது ஒரு அதிக சுமை, மன அழுத்தங்கள்லாம் இருக்கும். எல்லாரும் சமாளித்து ஒருமுகப்படுத்தி படித்தீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும். அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி. குடும்ப பெண்கள்னால் உறவினர்கள் மத்தியில், குடும்ப அங்கத்தின் மத்தியில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள், சக ஊழியர்கள் இவர்கள்லாம் உங்களுக்கு உங்கள் திறமையை மதித்து பாராட்டு புகழும் செய்வார்கள். கணவர் ஆதரவாக இருப்பார். கணவருடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். மகரம், நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி, புதிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு பணிச்சுமையை கூட்டும். ஒழுங்காக எப்போதும் செய்யறதே செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு இந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம். ஆனால் இந்த புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள்னாலும் உங்களோட பணிச்சுமை கூட்டினாலும் உங்களுடைய அந்த செயல்பாடுகள் மற்றவர்கள் முன்னால் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்படும். அதனால் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய பொறுப்புகளை தருவாங்க. பதவி உயர்வுக்கான வழிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. டேக் இட் அஸ் கிராண்டுங்கிற மாதிரி அதெல்லாம் வந்தால் ஏற்றுக்கோங்க.
பயப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது, ஆசீர்வாதம் நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், சகோதரர் ஆதரவாக இருக்கிறது. வாழ்க்கை துணையினுடைய பணிச்சுமையில் பங்கெடுத்தால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் பழைய பாடங்களை ரிவிஷன் செய்வதன் மூலம் எளிதாகவும் அதிகமாக மதிப்பெண்கள் பெறலாம். கல்லூரி மாணவர்கள் டீப் ரீடிங் ஆழ்ந்து படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் தொழில் செய்யும் பெண்களாக இருந்தாலும் இன்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மனசலிப்பின்றி மன சந்தோஷத்துடன் அதை செய்யுங்கள். அந்த வெற்றி உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் தரும். கணவரை அனுசரித்து போகும். கணவருடன் விவாதங்கள் வேண்டாம். கணவர் தேவைகளை அவர் நினைத்த காரியங்களை செய்து கொடுப்பதன் மூலம் அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்கள். கும்பம், உங்களுடைய பேச்சு திறமையால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அதில் கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் ஒரு தூசு மாதிரி தான். அதனால் அதெல்லாம் தூள் கலப்பிடுப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் நிறைய பேர் வந்து போவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே குடும்பத்தில் உங்களுக்கு ரிலையபிளாக அல்லது ஒரு மூத்தோர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை மட்டும் ஆலோசித்து செய்யுங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிங்கன்னா அவியல் மாதிரி உட்காந்து இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தவரையில் யார் பேசணுமோ அவங்க மட்டும் பேசுங்க, அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. மற்றபடி குழந்தைகளுடைய செயல்பாட்டில் திருப்தியாக இருக்கிறது. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடைய அதிகார போக்கை அனுசரித்து போங்க, அதாவது வாழ்க்கை துணையோட அதிகார போக்கை அனுசரித்து போங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். பள்ளி மாணவர்கள் பல வழிகளில் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருமுகமாக படித்து வெற்றி காண்பது தேவை. கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல திட்டமிட்டு படிப்பதால் அவர்கள் வெற்றிகளை குவிப்பார்கள் என்று. பெண்களை பொறுத்தவரை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக யாரோட வேணாலும் பேசலாம், யாரோட வேணாலும் பழகலாங்கிற எண்ணத்தை கைவிடுங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் அல்லது நல்ல பின்புலம் உள்ளவர்களுடைய ஆலோசனை மட்டும் கேட்டு செய்யுங்க. உங்களுடைய விருப்பம் மட்டும் மனசில் இருக்கக்கூடாது, அது செயல்படுத்தக்கூடிய வழியும் அதற்கு உதவிகரமாக இருப்பவர்களுடைய நிலையும் நீங்கள் ஆராய்ந்து செய்தால் இன்றைய நாளில் உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்கால பிரச்சனையும் தவிர்க்க அது உதவும். மீனம், உங்களுடைய திறமைகள், தெளிவான திட்டங்கள் வெற்றிகளை குவிக்கும் நாள் என்று. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு உடைய அடையாளத்தை காட்டி கொடுக்கும். எல்லோராலும் அறியப்படுவீர்கள். இது வரைக்கும் உங்களை ஒதுக்கி தரலாம் கூட உங்களை தேடி வருவாங்க. சரி, இவரப்போ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்டாலின் சொல்லுவார்ல, ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் என்னுடைய பணி இருக்குது. அதுமாதிரி நீங்கள் விரும்பாதவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படுறதுனால, ஏன்னா சனியோட நட்சத்திரம் உங்களுக்கு மத்தியில் இருக்குது. அதனால் நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க. அப்படிங்கும்போது விரும்பினது எல்லோரும் ஒரே மாதிரியாக சமமாக செய்யும் பொழுது உங்களை நாடி எல்லோரும் வருவார்கள். உங்களுடைய நட்பை அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் அல்லது உங்களுடைய திறமைகள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதாங்க, ஐயோ இவங்களை போய் நம்ம இது பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை பாராட்டுவார்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க. வேறு என்னங்க, உங்களுக்கு எதிர்ப்பே இல்லைங்க. இன்றைக்கி கண்ணு கெட்டின தூரம் உங்களுக்கு எதிரிகளே இல்லை. ஜமாயிங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள்
கணிதம் சார்ந்த துறையில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். திட்டமிட்டு செயல்படும் பொழுது வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். அதற்கு சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் மனசில் நினச்ச காரியங்களெல்லாம் நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகள், உங்கள் திட்டங்களெல்லாம் வெற்றிகரமாக செயல்படும். அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளும் நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்களை பாராட்டு மழையில் நினைப்பார்கள். அதே நேரத்தில் கணவரும் உங்களை குடும்ப விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை அங்கீகரித்து பாராட்டி புகழ்வார்கள். மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு தொடங்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இந்த நாள் இனிதாகவும் அமையும். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களையும் இனிதாக அமைய அமைதியும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷத்தையும் உங்களுக்கு என்றும் தருவதற்கு என் அப்பன் செந்திலர் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் உண்டாகட்டும் மங்களம், எங்கும் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாகதேவியிடம் நன்றி. வணக்கம்.